பிரிக்ஸ் நேஷனோட செக்யூரிட்டி கான்க்ளேவ் அப்படின்றது நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்ஸ் நேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு யார் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த கண்ட்ரிஸோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் அவங்க எல்லாமே என்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான் தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட நபர்கள். ஓகேங்களா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஸோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் தான். ஸோ நம்ம நாட்டுக்கு தெரியும் த கிரேட் அஜித் தோவல் தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவுக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இதெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் இந்த பிரிக்ஸ் நேஷனுக்கு எல்லாமே மீட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? ஒரு நாட்டுடைய நம்ம எல்லா நாட்டுடைய செக்யூரிட்டி பற்றி நம்ம ஒரு விரிவாக பேசலாம், செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதனால் அந்த ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா டெரரிசம், ரீஜனல் கோஆப்ரேஷன், கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் த வேர்ல்டு. அப்போ மேஜர் ஃபோக்கஸ் டெரரிசம், தீவிரவாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உறவுகள், ரீஜனல் கோஆப்ரேஷன், ஒரு நாட்டுக்குள்ள. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு தேவையான செக்யூரிட்டிஸ் இன்புட் ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான். ஸோ கொஸ்டின் என்ன வரும்னா, ஸோ இந்த செக்யூரிட்டி கான்க்ளேவ், பிரிக்ஸ் செக்யூரிட்டி கான்க்ளேவ் எந்த இடத்துல நடந்ததுன்னா நியூ டெல்லி. சரிங்களா?